ஐப்பசி மாதத்துல தான் தீபாவளி, நம்ம தலைவரோட கந்த சஷ்டி விழா, சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுது. ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று சதய விழாவாக கொண்டாடப்படுது. ஐப்பசி மாதத்துல கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் காவிரியில் கலப்பதாக ஐதீகம். ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்துக்கு துலாம் மாதம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன். ஸ்ரீரங்கத்து ஸ்ரீரங்கநாதர் சுக்கிர பகவானின் அம்சம் நிறைந்தவர். அதனாலதான் ஸ்ரீரங்கநாதர் காவிரியில் நீராடும் துலா ஸ்நானம் இந்த மாதத்துல தான் நடைபெறும். திருமால் மக்களுக்காக மருத்துவராக அவதரித்ததான் தன்வந்திரி பகவான். ஐப்பசி மாதம் தேய்பிரை திரியோதசி அன்றுதான் தன்வந்திரி பகவான் தோன்றினார். அதனால ஐப்பசி மாதத்துல வர திரியோதசி வேளையில தன்வந்திரி பகவானை வழிபட்டால் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். ஐப்பசி மாதத்துல கடைபிடிக்கப்படுவதுதான் கேதார கௌரி விரதம். இந்த விரத முறையை பின்பற்றி தான் பார்வதி தேவி சிவபெருமானோட இடபாகத்தை பெற்று அர்த்த நாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சி தந்தார்.